ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடை நேற்று நாமத்திலும் அனைவரும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஜெபத்துக்கு வந்திருக்க உங்களை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் ஒரு சிலுவை தியானத்துக்கு அடுத்த வசனத்தை வாசித்து நாம் தொடர் தியானத்துக்கு கடந்து செல்கிறோம். இன்றைக்கும் கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதை குறித்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையை எடுத்துக்கொண்டு சுமப்பதை குறித்து, ஆண்டவராய் இயேசுவின் சிலுவை எப்படி அவருடைய அனுபவம் ஆயிற்று, நமக்கு அது என்ன ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்பதை குறித்து நாம் அதிகமாக தியானித்து வந்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு கலாத்திய திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற பொழுது கலாத்திய திருச்சபை மக்களை பார்த்து சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டு இருந்தாரே. சிலுவையில் அறையப்பட்டவராக, ஏதோ ஒரு நாள் அவர் சிலுவையில் அறையப்பட்டு அதோடு போனவர் இல்லை. இன்றைக்கும் கிறிஸ்துவை நீங்கள் நினைக்கிற பொழுது, கிறிஸ்துவை பார்க்கிற பொழுது அவர் சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பு பிரத்யட்சமாக இருக்க வேண்டும். நீங்க இயேசுவை சிலுவையிலே பார்க்கிற கண்கள் உங்களுக்கு வேண்டும் என்பதாய் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். உடைய கண்கள் இயேசுவை சிலுவையில் அடிக்கப்பட்டவராக பார்க்க வேண்டும். பாருங்க, நம்முடைய இறை செய்திகளிலே இயேசுவின் சிலுவை மையப்படுத்தப்பட வேண்டும், இயேசுவின் உயிர்த்தெழுதல் மையப்படுத்தப்பட வேண்டும், இயேசு மையப்படுத்தப்பட வேண்டும். இயேசு சிலுவையில் அறையப்பட்டதனாலே, இயேசு சிலுவையில் தம் ஜீவனை கொடுத்ததுனாலே உண்டான அந்த மீட்பு, அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில பேலன்ஸ் செய்ய வேண்டும். அதற்கு பிரத்யட்சமாக அவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக அவர் பிரத்யட்சமாக காணப்பட வேண்டும். அங்க ரெண்டு உங்கள் என்பதை பற்றி சொல்றாரு. முதல்ல உங்கள் கண்களுக்கு முன்பாக என்று சொல்லுகிறார். அடுத்த அதே வசனத்துல உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்படும்படி. இது சிலுவையில் அறையப்பட்டவராக இருக்கிற இயேசு உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அவரை நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டவராக டெய்லி பார்த்தீங்கன்னா, டெய்லி உங்க பிரச்சனைகளை சிலுவையில் உங்களால் அறைய முடியும். உங்களுடைய போராட்டங்களை உங்களால் கடந்து வர முடியும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தரட்டும். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பு பிரத்யட்சமாக, பிரத்யட்சமாக என்றால் நிச்சயமாக, பிரத்யட்சமாக என்றால் அது உங்கள் அனுபவமாக, அது உங்களுடைய தனிப்பட்ட உணர்வாக அவர் பிரத்யட்சமாக காணப்பட வேண்டும். ஏதோ படத்துல பார்த்து ஓ இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார்னு சொல்றது இல்லை. உங்கள் இருதயத்தில் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட வேண்டும். உங்கள் இருதயத்துக்குள்ள அந்த உணர்வு வர வேண்டும். அவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். தொடர் தியானமாக நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் ஆரம்பித்து இப்பொழுது நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை முடிக்கும் தருவாய்க்கு வரும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்து இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் படிக்க ஆரம்பித்த பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஆதி திருச்சபையின் அனுபவங்களை நாம் படிக்க ஆரம்பித்தோம். பேதுருவை கொண்டு ஆண்டவர் பேசினவுடைய வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பித்தோம். பேதுருவை கொண்டு ஆண்டவர் பேசின பொழுது சபையில் உண்டான ரட்சிப்பை குறித்து, சபை பெருக்கத்தை குறித்து, சபை விஸ்தரிக்கப்பட்டதை குறித்து நாம் படிக்க ஆரம்பித்தோம். பேதுரு மறுதலித்து போனவன், பின்வாங்கி போனவன் என்று அவன் அந்த சிலுவை காட்சியில காணப்பட்ட மனிதன். ஆனால் பரிசுத்த ஆவி பேதுருவுக்குள்ளே வந்த பொழுது அவன் பலனடைந்து செய்த அற்புதங்களை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். ஆதி திருச்சபையில் உண்டான நியமங்களை நாம் படிக்க ஆரம்பித்தோம். இப்படி சபையை துன்புறுத்தி கொண்ட ஒரு மனிதன், வாலிபனாக அவன் தமஸ்கு போகிற வழியில அவனை பரம தரிசனத்தின்படி தேவன் அழைத்து அவன் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஊழியக்காரனாக மாறி அவன் ஆண்டோடைய ஊழியத்தை செய்வதற்கு எப்படி ஆயத்தமாக்கப்பட்டான் என்பதை குறித்து நாம் படிக்க ஆரம்பித்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த பவுலுடைய வாழ்க்கையில அவன் ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டு எப்படி நின்றான் என்பதை குறித்து
அந்த சபையை துன்புறுத்தினவன் சபைக்காக தன் ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமானான் என்பதை குறித்து படிக்க ஆரம்பித்தோம். பவுலுடைய 3 மிஷனரி பயணங்களை படித்தோம். அதைத் தொடர்ந்து பவுல் எருசலேமுக்கு பயணிக்கும்படி விரும்பி எருசலேமுக்கு செல்லுகிறதை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ நாம் படித்துக் கொண்டிருக்கிற இந்த எருசலேமுக்கு பவுல் வருகிற பயணம் கடைசி பயணமாக பவுலே சொல்லுகிறார். கலாத்திய திருச்சபையை பார்த்து சொல்கிறார், நான் போறேன், திரும்ப நீங்கள் என்னை காண மாட்டீர்கள். அப்படி எபேசு திருச்சபையாருக்கு சொல்லுகிறார். அவர் சந்தித்து வந்த திருச்சபை விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார். அவர் அத்தனை பட்டணத்தை விட்டு புறப்படுகிற பொழுது அப்படி சொல்லுகிறார், நான் போகிறேன், இனி நீங்கள் என்னை காண மாட்டீர்கள். எருசலேம் நோக்கிய பவுலுடைய இறுதி பயணம் என்றும் இதை அநேகர் அழைக்கிறார்கள். 3 மிஷனரி பயணங்கள், அதோடு கடைசியாக அல்லது 4வதாக எருசலேம் பயணம், கடைசியாக ரோமாபுரிக்கு பயணம். இந்த ரோமாபுரிக்கு எருசலேமுக்கு வந்து எருசலேமிலிருந்து ரோமாபுரி செல்வது பவுலுடைய திட்டமாய் இருந்தது. அதன்படி பவுல் இப்போ எருசலேமுக்கு வந்தார். பவுல் இப்போ எருசலேமுக்கு வர்றப்போ கிட்டத்தட்ட 14 வருடங்கள் கழித்து பவுல் வருகிறார். 14 வருடங்களுக்கு முன்பு அவர் ரட்சிக்கப்பட்ட பொழுது எருசலேமுக்கு வந்தவர். அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எருசலேமில் வந்து அவர் நிருபங்களை வாங்கி கொண்டு சபையில் எல்லாரையும் துன்புறுத்தி எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வந்தவர். எருசலேமோடு தொடர்பில் இருந்த சவுல், எருசலேமோடு தொடர்பில் இருந்த பவுல் 14 வருடங்கள் கழித்து திரும்ப எருசலேமுக்கு தன் இறுதி பயணத்துக்கு வருகிற சம்பவங்களை தான் நாம் படிக்க ஆரம்பித்தோம். எருசலேமுக்கு வந்தவர் தேவாலயத்துக்குள்ளே போய் 7 நாள் அளவும் தேவாலயத்துக்குள்ளே இருக்கிறார். ஆனால் வெளியிலே எருசலேம் நகர் முழுவதும் கலகம் உண்டாயிற்று. அந்த கலகம் பெரிய கலகமாக யூதர்களாலே உருவாக்கப்பட்ட பொழுது இந்த எருசலேம் தேவாலயத்தில் எருசலேம் நகரத்தில் உண்டான கலகத்தை விசாரிக்கும்படியாக ரோம அதிகாரிகள் உள்ளே வருகிறார்கள். ரோம அதிகாரிகள் வந்து அந்த கலவரத்தை குறித்து விசாரிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி விசாரித்ததுல 3 பேருக்கு முன்பதாக பவுல் நின்று அவன் சாட்சி கொடுக்க வேண்டியதாயிற்று. பெலிக்ஸ் என்கிற கவர்னர் முன்பதாக, பெஸ்து என்கின்ற இன்னொரு கவர்னர் முன்பதாக, பெஸ்துவை காண வந்து அகிரிப்பா என்கிற ராஜாவுக்கு முன்னதாக, இப்படி 3 நிலைகளில் அவன் விசாரிக்கப்படுகிறான். விசாரிக்கப்படுகிற பொழுது தன்னுடைய சாட்சியை 3 பேருக்கும் சொல்லுகிறான். அகிரிப்பா ராஜா சொல்லுகிறார், நீ கொஞ்சம் குறை என்னை கிறிஸ்தவை ஏற்றுக்கொள்ள வைக்கிறாய், இன்னும் கொஞ்சம் தான் நானே கிறிஸ்தவனாக மாறிவிடுவேன் என்பதாக அகிரிப்பா அறிக்கை செய்கிறதை நாம் கடந்த நாட்களே தியானித்தோம். இன்றைக்கு இந்த எருசலேமில் இருந்து பயணிக்கும்படியாக பவுலை கொண்டு செல்லும்படியாக கட்டளை வெளிப்படுகிறது. இந்த அகிரிப்பா ராஜாவிடத்தில் பேசின பிறகு அகிரிப்பா ராஜாவும் பெஸ்துவும் சேர்ந்து என்ன சொல்லுகிறார்கள், இவர் ரோமாபுரிக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும், இவர் தீத்து ராயனுக்கு முறையிடுகிறேன் என்று சொன்னதுனால பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நீ விசாரிக்கப்பட விரும்புகிறாய் என்று கேட்கிற பொழுது இல்ல, நான் ராயருக்கு முறையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். தீத்து ராயன் என்பவர் தான் ரோம பேரரசர். அந்த ரோம பேரரசர் தான் அந்த காலகட்டத்தில் உயர்ந்த அதிகாரம் படைத்தவர். ஆகவே ரோம பேரரசருக்கு முன்பதாக பவுல் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறதுனால ரோம பேரரசை பார்க்கும்படி பவுலை கப்பலேற்றி, பவுலை மட்டுமல்ல பவுலோடு ஒரு சில கைதிகளை கப்பலேற்றி அனுப்புகிறார்கள். கொஞ்சம் இன்றைக்கு 27ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 20 வசனங்களை நாம் படிக்க போகிறோம். 27ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. பாருங்க, இங்கே பவுலையும் காவலில் இருந்த ஒரு சிலரையும் 100க்கு அதிபதியான ஒருவனிடத்துல ஒப்புவித்தார்கள். அவங்க அதரமித்தியம் ஊர் கப்பலில் ஏறி ஆசியா நாட்டு கரை பிடித்ததோட வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தர்க்கு எங்களுடனே கூட இருந்தான். பாருங்க, இங்க இந்த கப்பலுடைய பெயர் இருக்கு 2வது வசனத்துல, அதிரமித்தியம் ஊர் கப்பல். அந்த கப்பலுக்கு பேர் வந்து அதிரமித்தியம் கப்பல். இந்த கப்பல்ல தான் முதல்ல ஏத்துறாங்க. இதுல பவுலோடு ஒரு சில கைதிகளையும் ஏற்றுகிறார்கள். இவங்களை இத்தாலிக்கு அனுப்புகிறார்கள். பவுல் இங்கிருந்து இத்தாலிக்கு அனுப்பப்படுகிறார்.
இத்தாலி யூரோப்ல இருக்கு. யூரோப்ல இத்தாலிக்கு போய் அங்கிருந்து அவர்கள் ரோம் செல்ல வேண்டும். அங்கே அவர்களோடு கூட நூற்றுக்கு அதிபதி, அந்த ஜூலியஸ் என்கிற நூற்றுக்கு அதிபதி, யூலியு என்னும் நூற்றுக்கு அதிபதி அந்த மனிதனிடத்துல ஒப்பு கொடுத்து அவன் கஸ்டடியில அவர்களை அனுப்புகிறார்கள். இவங்க கப்பல் ஏறி புறப்படுவதாக இந்த வசனங்கள் சொல்லுகிறது. கப்பல் ஏறி புறப்படுகிறார்கள். செசரியாவில் இருந்து இவங்க போகின்ற தூரத்தை குறித்து நீங்க படிச்சீங்கன்னா 1 6 வசனம் வரைக்கும் மீரா பட்டணம் வரைக்கும் அவங்க போறாங்க. 5 வசனத்தின் கடைசி பகுதி பாருங்க. கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். செசரியா டு மீரா 1 6 வசனங்கள். இடையில இவங்க எந்தெந்த துறைமுகம் வழியா போறாங்க என்பதை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. இப்போ இவங்க கடந்து செல்கின்ற இந்த அனுபவத்தை குறித்து இந்த 27ஆம் அதிகாரம் 1 6 வசனங்கள் செசரியா டு மீரா. அப்புறம் 7ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா மீராவிலிருந்து கிரேத்தா தீவு வரைக்கும் 20ஆம் வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா கிரேத்தா தீவு வரைக்கும் இவங்க பயணம் தொடருகிறது. இன்னைக்கு இந்த பகுதியிலிருந்து நாம் ஒரு சில அனுபவங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பகுதியிலிருந்து ஒரு 3 விதமான காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இவங்க பயணிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவிட விட்டு 4ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. 4ஆம் வசனம். எதிர்காற்றாய் இருந்தபடியினால் பாருங்க, இவங்க புறப்பட்டுட்டாங்க. புறப்பட்ட இவர்கள் எதிர்காற்றை அனுபவிக்கிறார்கள். இவர்கள் கடந்து போகிற பாதையில இவர்களுக்கு காற்று எதிராக இருக்கிறது. எதிர்காற்று வீசுகிறது. எதிரான காற்று. பல நேரங்களில் ஆண்டவர் சொல்லி நாம் காரியங்களை செய்வோம் அல்லது ஆண்டவருக்காக காரியங்களை செய்வோம். அப்பொழுது நாம் எதிர்பார்த்திராத விதத்தில் ஒரு சில காற்று வீசும். அதுதான் எதிர்காற்று. ஒரு சில காரியங்கள் உங்களை மனமடிய செய்யும், ஒரு சில காரியங்கள் உங்களை துன்பப்படுத்தும். பாருங்க, இந்த பகுதியை நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா இந்த 20ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறப்போ அவர்களுக்கு காற்று எதிராய் இருந்தது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவங்க அடுத்து காற்று அவர்களை தடுத்தது என்று 7ஆம் வசனத்தை வாசிங்க. காற்று எங்களை தடுத்தபடியினாலே. காற்று எதிராக இருந்தது ஒன்று. அடுத்து என்னன்னா காற்று தடுக்கிறது. தடுத்தபடியினாலே, முன்னாடி போக விடல. உங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சில நேரம் காற்று எதிராய் வரும். எதிராக வருகிற காற்று உங்களை தடுக்கும். ஏன் நீ சர்ச்சுன்னு ஓடுற? ஓடாத, வீட்டில் உட்காருன்னு சொல்லுகின்ற எதிர்காற்று. ஏன் ஓயாம உட்கார்ந்து பைபிளே படிச்சுட்டு இருக்க? பைபிளை படிக்காத, மூடி வை என்று சொல்லுகின்ற காற்று. அது உங்களை தடுக்கும். உங்க ஜெபத்தை தடுக்கும், உடைய உபவாசத்தை தடுக்கும், உடைய விசுவாச வாழ்வின் முயற்சியை தடுக்கும். அப்படித்தான் இங்க நடக்குது. எதிர்காற்று வீசினது, அந்த காற்று எங்களை தடுத்தபடியினால் அப்படின்னு இதை எழுதுகிற பொழுது எழுதுகிறார்கள். அப்ப காற்று தடுக்க முடியும். காற்று தடுக்கிறது. உங்களுக்கு எதிராக வர பிரச்சனை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை தடுத்து நிறுத்த முடியும். அப்படி ஒரு அனுபவம். அடுத்து 3வது என்ன அனுபவம் பாருங்க. 8ஆம் வசனத்துல அதை இப்ப இன்னொரு துறைமுகத்துக்கு வராங்க. எப்படின்னா வருத்தத்தோட கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். நல்ல துறைமுகம் என்கிற இடம் இது. இவங்க மீரா பட்டணத்திலிருந்து கிரேத்தா தீவு வரை செல்லுகிற பயணம். இந்த பயணத்துலதான் எதிர்காற்று தடுக்கின்ற ஒரு சக்தியா இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இவங்க மன வருத்தத்தோட கடந்து வருகிறார்கள். இவர்களுக்கு வருத்தம் அதிகமாகிறது. நீங்க தொடர்ந்து இந்த பகுதியை வீட்டில் போய் இன்னொரு விஷயம் படித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே நடக்கின்ற காரியங்கள் ஆச்சரியமாயிருக்கும். 2வதாக இந்த பகுதியில் நான் சொல்ல விரும்புகிற காரியம், பவுல் எச்சரிக்கின்றார். ஊழியக்காரன் எதிர்காற்றை நீங்கள் அனுபவிக்கிற பொழுது, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சில தடைகளை நீங்கள் சந்திக்கிற பொழுது, வருத்தத்தோடு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பயணிக்கிற பொழுது, ஊழியக்காரனுடைய ஒரு சில எச்சரிப்புகள் உங்களுக்கு நேராக வரலாம்.
அந்த எச்சரிப்புகளுக்கு அடிபணிந்தால் ஆசீர்வாதங்கள். எச்சரிப்பை அல்லல் தட்டுகிற பொழுது என்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்து இந்த வசனத்தை படிக்கிற பொழுது நாம் காண முடியும். பவுல் எச்சரிக்கின்ற காரியம். பவுல் என்ன எச்சரிக்கிறார்? 11ஆம் வசனத்துல வாசிங்க, 10ஆம் வசனம். மனுஷரே, இந்த யாத்திரையினாலே நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாய் இருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். பவுல் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். இந்த யாத்திரை இனிமே இப்ப தொடர்ந்து செய்ய வேண்டாம். இந்த யாத்திரையில கொஞ்சம் சின்ன பிரேக் கொடுக்கலாம். இந்த யாத்திரையில நம்முடைய சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன். பவுலுக்கு தெரியுது, இதுல போனா ஜீவனுக்கு பிரச்சனை உண்டாகும் என்று காண்கிறேன். அதை குறித்து அவன் எச்சரிக்கிறான். ஆனா 11ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, இந்த யூலியு என்கின்ற இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன பண்றான்? நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். நம்பிக்கை எங்க போயிருதுன்னா கப்பல் எஜமான் மேலே போகிறது, நம்பிக்கை மாலுமியின் மேலே போகிறது. ஒரு ஊழியக்காரன் ஆண்டுடைய காரியத்தை எச்சரிக்கிறான். இது சரியாய் எனக்கு தோன்றவில்லை, இது சரியாய் தெரியவில்லை, இந்த காரியம் நமக்கு வருத்தத்தை சேதத்தை உண்டாக்கிவிடும் என்று ஊழியக்காரன் சொல்லுகிறான். ஆனால் நூற்றுக்கு அதிபதி அவன் அதை கேட்கவில்லை. மாலுமியையும் கப்பல் உரிமையாளரையும் அதிகமாய் நம்பி அவன் புறப்படுகிறதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே போகிற பொழுது அவர்கள் கிரேத்தா தீவுக்கு அருகாமையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் நாங்கள் போரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகிளித்தோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. பாருங்க, பவுலுடைய எச்சரிப்பை கேட்காததினால் நடந்த ஒரு காரியம். ஒரு யூரோகிளித்தான் என்கின்ற காற்று அதன் மேல் மோதிற்று. அந்த கடும் காற்றுக்குள்ளே அவர்கள் அகப்படுகிறார்கள். 15ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டது. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டது. ஊழியக்காரன் எச்சரித்த அந்த எச்சரிப்பை கேட்டிருந்தா இந்த யூரோகிளித்தானுக்குள்ளே இவங்க வராமல் இருந்திருக்கலாம். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் உங்களை பல நேரங்களிலே ஊழியக்காரன் மூலம் எச்சரிப்பார், செய்தியின் மூலம் எச்சரிப்பார், இந்த திருவசனத்தின் மூலம் எச்சரிப்பார். நேரம் உங்ககிட்ட பேசுவார். நீ என்னை மகிமைப்படுத்த வாழணும் என்று சொல்லி உன்னோடு நேரடியாக இடைபடுவார். அந்த எச்சரிப்புக்கு நாம் அடிபணிய வேண்டும். இல்லை என்றால் யூரோகிளித்தான் போன்ற காற்றுக்குள்ளே நாம் போய் அகப்பட வேண்டியதாகும். இந்த 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அகப்பட்டு கொண்டார்கள். 16ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அதுல இப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடே படவை வசப்படுத்தினோம். ரொம்ப வருத்தப்பட ஆரம்பித்து விட்டார்கள். வெகு வருத்தம். பாருங்க, இவங்க அந்த காற்றுக்குள்ளே அகப்படுகிற பொழுது வருத்தம் அதிகமாகிறது. நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைக்குள்ள சிக்கிற போது உங்களுடைய வருத்தம் அதிகமாகிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து 17ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, அதை அவர்கள் தூக்கி எடுத்து பின்பு பல உபாயங்களை செய்கிறார்கள். நீங்க போய் பிரச்சனைக்குள்ளே சிக்குகிற பொழுது, அகப்பட்டு கொள்ளுகிற பொழுது, வெகு வருத்தம் உங்களுக்கு உண்டாகிற பொழுது, பல நேரங்களில் மனிதர்கள் செய்வது we try to come out. நாம் பல உபாயங்களை செய்வோம், பல உபாய தந்திரங்களை செய்வோம், நமக்கு தெரிந்த உத்திகளை எல்லாம் பயன்படுத்தி அதிலிருந்து வெளியே வருவதற்கு நாம் முயற்சி செய்வோம். செய்யறோமா, செய்யலையா? ஆமென்.
ஒரு சில பிரச்சனையில நீங்க போய் சிக்கிறீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் எனக்கு இப்படி சொன்னாரு, ஆனா நான் கேட்காம செஞ்சுட்டேன், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையில நான் சிக்கிட்டேன் என்று உங்கள் உள் உணர்வு, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவினை உங்களுக்கு உணர்த்துவார். இந்த உள்ளுணர்வை பெற்ற உடனே நீங்க சரியாயிடணும், திரும்ப டிராக்குக்கு வந்துடணும். வராம தொடர்ந்து நீங்கள் அதிலேயே பயணிக்கிற பொழுது யூரோக்ளித்தான் போன்ற விசுவாச போராட்டத்துக்கு எதிரான காரியம் உங்களுக்கு வரலாம். அதில் நீங்கள் அகப்பட்டுக் கொள்ளுவீர்கள். ஒன்று, இந்த அகப்பட்டுக் கொள்ளுகிறது குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய நேரம் ரொம்ப சோதிக்கப்படுறோம் அப்படிலாம் சொல்லுவோம். யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ உங்களை இழுத்து சிக்க வைக்கிற காரியம் இது நடக்கும். நீங்க சும்மா போய்கிட்டு இருப்பீங்க, ஆனா உங்களை இழுத்து சிக்க வைக்கிற காரியங்கள் நடக்கும். அதான் இந்த பிரச்சனைக்குள்ளே அகப்பட்டுக் கொள்ளுகிற அனுபவம். இவங்க இந்த பிரச்சனைக்குள்ளே அகப்பட்டுக் கொள்ளுகிறார்கள். அடுத்த வசனம் சொல்லுது, அவங்களுக்கு வெகு வெகு வருத்தம் உண்டானது, ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்ப மூன்றாவது அனுபவம் அவங்களுக்கு என்னன்னா, அவங்க பல உபாயங்களை செய்கிறார்கள். ஆனா அவங்க செய்த உபாயம் ஒன்றுமே ஹெல்ப் பண்ணல. ஹலோ, மனிதன் செய்கிற உபாயங்கள் மனிதனுக்கு உதவுவதில்லை. அதை நாம் அறியணும். They tried to do something to come out, ஆனா they were not able to come out. அவங்களால முடியல. படகை பத்திரமா எங்கேயாவது கப்பலை நிறுத்திட்டு இறங்கிடலான்னு பார்க்கறாங்க, முடியல. நாம் எடுக்கிற பல உபாயங்கள் நமக்கு தோல்வியை தான் கொண்டு வரும். நம்ம பலத்துல ஏதாவது ஒன்று செய்ய நினைச்சோம்னா தோற்று போவோம். ஆண்டவரை சார்ந்து இருந்தால் கண்டிப்பாக நாம் வெற்றி பெற முடியும். 18ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, 18ஆம் வசனத்துல மிகவும் அடிபட்டபடியினால், இந்த அனுபவத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு இருக்கிற நம்முடைய அனுபவத்தை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. ஒரு பிரச்சனையில நீங்கள் சிக்கிக்கொள்ளுவீர்கள் என்றால், அகப்பட்டு கொண்டால், ஒரு பிரச்சனையில நீங்கள் அகப்படுகிற பொழுது மன வருத்தம், வெகு மன வருத்தம் உங்களுக்கு உண்டாகிறது. அந்த வெகு மன வருத்தம் வரப்போ நீங்க ஒரு சில உபாயங்களை செய்கிறீர்கள். ஒரு சில உபாயங்களை ட்ரை பண்ணி வெளியே வர நீங்களாய் முயற்சிக்கிறீர்கள். அது முடியாத பொழுது என்ன நடக்கிறது? வாழ்க்கையில மிகவும் அடிபட ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் நீங்க உட்கார்ந்து யோசித்து நிதானிக்க வேண்டிய காரியம் இது. நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, ஏன் இப்படி அடிபடுதுன்னே தெரியல. ஏதோ ஒரு சில காரியங்கள் நீங்கள் தட்டப்படுவது, வாய்க்காமல் போவது, தேவனுடைய எச்சரிப்பை மீறினதினால். இவங்களுக்கு அதனாலதான் பவுல் மூலம் ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, எச்சரிப்பை மீறினார்கள். அடுத்து கடைசியாய் 20ஆம் வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, அநேக நாளாய் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. இவங்களுக்கு பாருங்க, இனிமே பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையற்ற நிலைக்கு கொண்டு போய் விடுகிறது. ஒரே ஒரு காரியம், பவுலுடைய சொல்லை கேட்காமல் போனது. ஹலோ, ஆதி திருச்சபையின் இந்த பவுல் மூலம் ஏற்பட்ட அனுபவம், இந்த திருச்சபையில் இருக்கிற புதிய ஏற்பாட்டு திருச்சபை விசுவாசிகளை கற்றுத்தருகிற காரியம். நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவ ஆலோசனையை கேட்காமல், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து செல்லுகிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் யூரோக்ளித்தான் போன்ற பெருங்காற்றிலே நீங்கள் அகப்பட்டுக் கொள்ளுவீர்கள். அகப்பட்டுக் கொள்ளுகிற பொழுது வெகு மன வருத்தம் உங்களுக்கு உண்டாகும் சூழல்கள் வரும். நீங்கள் பல உபாய தந்திரங்களை செய்து உங்களுடைய திறமைகளிலே வெளிவர முயற்சிப்பீர்கள். ஆனால் அது பலனற்று போகும். நீங்கள் மிகவும் அடிபட தொடங்குவீர்கள். எல்லா காரியங்களையும் நீங்கள் மிகவும் அடிபட தொடங்குவீர்கள். அடுத்த அந்த வசனம் சொல்லுகிறது, அப்படி அடிபட தொடங்கின பொழுது பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே அற்று போகிறது. நம்பிக்கை அற்று போகிற அனுபவம். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி நம்பிக்கை அற்று போகிற சூழலில் வந்திருக்கீங்க? ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே,
நாங்கள் இப்படிப்பட்ட அனுபவத்திலே கடந்து வந்திருப்போம் என்றால், நம்பிக்கை அற்றுப்போகும் நிலையிலே இருப்போம் என்றால், அந்த நம்பிக்கையை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு என்னுடைய நம்பிக்கையை சீர்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நம்பிக்கை அற்றுப்போகிற நிலைமைக்குள்ள ஒரு விசுவாசியும் குடும்பமும் போகக்கூடாது ஐயா. உடைய பிள்ளைகள் நம்பிக்கையில பலன் அடைய, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் பவுலனுடைய ரோம பயணத்தை குறித்து படிக்கிற பொழுது, அந்த கப்பல் பயணத்தில் ஆண்டவரே 3 நிலைகளை குறித்து படித்தோம். ஆண்டவரே, அவர்கள் சந்தித்த அந்த பிரச்சனைகள் நம்பிக்கை அற்று போக பண்ணினது என்பதை குறித்து படித்தோம். அப்படி போயிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உண்டாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.